அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிபி 79ஆம் ஆண்டில் ரோமானிய நகரமான பாம்பே வணிகத்தின் மையமாக இருந்தது. அதன் குடிமக்கள் அன்றாடம் வாங்குதல், விற்பனை செய்தல், பெரிய வீடுகளை கட்டுதல், செல்வத்தை தேடுதல் போன்றவற்றில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருந்தனர். ஒரு முறை அந்நகரில் அருகே இருந்த எரிமலை ஒன்று வெடித்து அதன் நகர் முழுவதுமே முற்றிலுமாக அழிந்தது. சில வாரங்கள் கழித்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அங்கு உறைந்து போன மக்களின் எச்சங்களை கண்டுபிடித்தார்கள். அது ஒரு மனிதன் தனது பணப்பையை பற்றி கொண்டிருப்பதை போல, ஒரு பெண் தன் நகைகளை பார்த்து கொண்டிருப்பதை போல, மேலும் ஆங்காங்கே மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பதை போல இருந்தது. ஆம், வணிகம் செய்து பணத்தையும் பொருளையும் நிலத்தையும் மற்றும் நகைகளையும் சேர்த்து வைத்த அந்த மனித கூட்டம் சில நொடி பொழுதில் அழிந்து போய்விடும் என்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை. இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். எனவேதான் திருவழிபாட்டினுடைய இறுதி வாரங்களில் பொது காலத்தினுடைய 33வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழிபாடு இறுதி நாளை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இது இந்த உலகத்திலே நாம் ஓடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் நிரந்தரம் இல்லை என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது முற்றிலும் சுத்தெரித்து விடும் என இன்றைய முதல் வாசகமும், ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று ஈராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என இன்றைய நற்செய்தி வாசகமும் இறுதி நாளை பற்றி நமக்கு நினைவுபடுத்தி தியானிக்க அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறுதி நாள் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக இன்றைய நாளை அர்த்தமுள்ள வகையிலே, அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ள வகையிலே வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றது. இன்றைய வாசகங்கள் இறுதி நாளாம் ஆண்டவரின் நாளை பற்றி பேசுகின்றன. மேலும் அந்த நாளினுடைய 3 ஆழமான பண்புகளை சிந்திக்க நம்மை அழைக்கின்றன. முதலாவதாக, இறுதி நாள் நீதி தீர்ப்பின் நாள். இன்றைய முதல் வாசகத்தில், என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் என இறுதி நாள் நீதியின் நாளாக அமையும் என்பதை எடுத்துரைக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் நீதி தீர்ப்பிடுபவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நோவாவினுடைய குடும்பத்தை தவிர மற்ற எல்லா குடும்பங்களையும் இறைவன் வெள்ள பெருக்கென்னும் தண்ணீரால் நீதி தீர்ப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 6 முதல் 9 வரை உள்ள அதிகாரங்கள். இன்னும் சோதோம் கொமோராவில் லோத்தின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லோரையும் நெருப்பால் இறைவன் நீதி தீர்ப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 19வது அதிகாரம். 1 அரசர்கள் 21வது அதிகாரத்திலே நாபோத்தின் திராட்சை தோட்டத்தில் அரசன் ஆகாப்பு தன் மனைவி எசபேலின் உதவியுடன் நாபோத்தை கொலை செய்து அவரது நிலத்தை திருட திட்டமிடுவதை பார்க்கின்றோம். ஒரு காலத்திற்கு தீமை வெற்றி பெற்றதாக தோன்றியது. ஆனால் இறைவாக்கினர் எலியா கடவுளின் தீர்ப்பை அங்கு அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது கடவுளின் நீதி தீர்ப்பு தகுந்த நாளில் வரும் என்பதை நமக்கு காட்டுகின்றது. எகிப்தில் யோசேப்பு தன் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டவர், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர், சிறையில் அடைக்கப்பட்டவர். பல ஆண்டுகளாக அவருக்கு அநீதி நிகழ்ந்ததாக இங்கு தோன்றலாம். ஆனால் கடவுள் ஆழமான ஒரு தீர்ப்பை வெளிப்படுத்தினார். இறுதியில் யோசேப்பு மிக ஒரு பெரிய உயர்ந்த இடத்திற்கு வந்தபோது தன் சகோதரர்களிடம், நீங்கள் எனக்கு எதிராக தீமையை எண்ணினீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மைக்காக மாற்றினார் என்கின்றார். இறுதி நாள் அத்தகைய ஒரு மறைக்கப்பட்ட நீதியை நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி நம் அனைவரும் கணக்கு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆம், இறைமனிதன் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கின்றார்.
உங்களுள் சிலரை கொல்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் என்கின்றார். பின் அவர் வாக்குறுதி அளிக்கின்றார், உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது என்கின்றார். இந்த முரண்பாடு அழகான ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த மண்ணுலக தீர்ப்பு தற்காலிகமானது, ஆனால் இறைவனின் தீர்ப்பு நிரந்தரமானது. நீதிக்காக பாடுபடுபவர்கள், துன்பத்தை ஏற்படுத்துபவர்கள் இறுதி நாளில் இறைவனால் நீதி தீர்ப்பிடப்படுவார்கள் என்பதை இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருமே உணர அழைப்பு பெறுகின்றோம். அம்மன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் பல்வேறு அநீதிகளை நாம் எதிர்கொள்கின்றோம். ஒருவேளை நீங்கள் நம்பிய ஒருவரால் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நேர்மையாக உழைத்திருக்கலாம், பிறரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நீங்கள் உங்களுடைய பெற்றோரை பராமரித்திருக்கலாம், அதே நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அந்த பொறுப்பில் இருந்து விலகி இருக்கலாம். நீங்கள் பாகுபாடு, அவதூறு மற்றும் பழி வாங்குதல் போன்றவற்றை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கலாம். பாகவர்களே, இறுதி நாளாம் நீதியின் நாள் நமக்கு இன்றைய நாளில் புது நம்பிக்கையூட்டுகின்றது. இன்றைய நாட்களில் நீங்கள் ரகசியமாக அழுகின்ற ஒவ்வொரு கண்ணீரும், யாரும் பார்க்காத போது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நேர்மையான செயலும், இன்னும் அன்புக்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகமும் இறுதி நாளில் இறைவனால் நினைவு கூறப்படும். அப்போது இறைவன் நீதி தீர்ப்பிடுவார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் இறுதி நாளை நமக்கு நினைவு கூற அழைக்கிறது. இறுதி நாள் இன்றைய நாளை அர்த்தமுள்ள வகையிலே வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக இறுதி நாள் தூய்மைப்படுத்துதலின் நாளாக இருக்கின்றது. நெருப்பு தூய்மைப்படுத்துதலின் அடையாளம். இன்றைய முதல் வாசகத்திலே மலாக்கி இறைவாக்கினர் நமக்கு 2 விதமான நெருப்பின் உருவகங்களை தருகின்றார். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர் என முதல் உருவகத்தையும், அதாவது தீயோருக்கு அது எரிக்கும் உலை என முழுமையான அழிவை பற்றியும், என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும், இது நம்பிக்கையாளருக்கு குணப்படுத்தும் நீதியின் சூரியன் என 2வது உருவகத்தையும் எடுத்துரைக்கின்றது. திருத்துதர் பவுல், நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது, நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக என இறுதி நாள் தூய்மைப்படுத்தும் நாள் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 13வது இறைவசனம். இறுதி நாள் அழிக்கும் நெருப்பல்ல, மாறாக தூய்மைப்படுத்துகின்ற ஒரு ஒளி. நம் மன்னக மற்றும் பாவ வாழ்வுக்கு ஏற்றவாறு இறுதி நாளில் நாம் தூய்மைப்படுத்தப்படுவோம். பேதுருவின் மறுதலிப்பென்னும் தோல்வி கிறிஸ்து என்னும் நெருப்பால் தூய்மையாக்கப்பட்டு அன்பாக உருவெடுத்தது. யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறுதி நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. இறுதி நாள் இன்றைய நாளின் தூய வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றது. கோதுமையை பதரிலிருந்து பிரித்து எரிப்பதைப் போல நமது வாழ்க்கையில் அகங்காரம், ஆணவம், கோபம், பொறாமை என்னும் தேவையற்ற பாவம் என்னும் பதரை கிறிஸ்துவின் அன்பு தீயால் இன்றைய வாழும் நாட்களிலே நாம் எரிப்போம், தூய்மையாவோம். இன்றைய நாள் இறுதி நாளை நினைவு கூற அழைக்கிறது. இறுதி நாள் இன்றைய நாளை அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. 3வதாக இறுதி நாள் இறை வாக்குறுதி நிறைவேறும் நாளாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இறுதி நாளின் அழிவை பற்றி எடுத்துரைத்த இயேசு, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கின்றார். 21வது அதிகாரம் 19வது வரை இறைவசனம். இந்த வாக்குறுதி நம்முடைய வாழ்வுக்கான வாக்குறுதி. இது வெறும் வாழ்வு மட்டுமல்ல,
இயேசு பயன்படுத்திய அந்த கிரேக்க வார்த்தை நிலை வாழ்வை நமக்கு குறித்து காட்டுகின்றது. பழைய ஏற்பாட்டில் இறைவன் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமினுடைய சந்ததியினரை பெருக செய்வேன் என வாக்குறுதி அளித்தார். தொடக்க நூல் 15வது அதிகாரம் 5வது வசனம். 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே அலைந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கானான் நாடு வாக்களிக்கப்பட்டது. கடவுள் தனது வார்த்தையை ஒருபோதும் மறக்கவில்லை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 10வது அதிகாரம் 23வது இறைவசனத்திலே நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர், எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக என உறுதியளிக்கின்றது. இயேசு தனது சீடர்களிடம் கூறியதை இங்கு நாம் நினைவு கூறுவோம். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 2 மற்றும் 3வது இறைவசனங்கள். அமன் பார்த்தவர்களே, மீட்பின் வரலாறு முழுவதும் கடவுள் அளித்த ஒவ்வொரு வாக்குறுதியும் இதில் முடிகிறது. நாம் அவருடன் என்றுமே இருப்போம், நிலை வாழ்வை பெறுவோம். திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 3 மற்றும் 4வது இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆழமான காட்சியை தருகின்றது. கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. அமன் பார்த்தவர்களே, இறுதி நாள் இறைவன் தந்த நிலை வாழ்வின் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றனர். இறுதி நாள் நீதி தீர்ப்பின் நாள், தூய்மைப்படுத்துதலின் நாள் மற்றும் இறை வாக்குறுதி நிறைவேறுகின்ற நாள் என்பதை நாம் முழுவதுமாக நம்பி இன்றைய நாளில் வாழ வேண்டும். இம்மன்னக வாழ்வில் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்து அதிகமான பணத்தையும் பொருளையும் சேர்ப்பதை தவிர்த்து நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து மகிழ்வோடு வாழ்வோம். அது மட்டுமல்லாது பாவ வாழ்வை விட்டகன்று தூய வாழ்வை தேர்ந்தெடுப்போம். தங்கத்தை நெருப்பிலிட்டு தூய்மைப்படுத்துவதைப் போல நமது நம்பிக்கையா வாழ்வின் சோதனைகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவோம். இன்னும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நிலை வாழ்வுக்கான ஒரு பயணம். அந்த வாக்குறுதி இறுதி நாளில் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவருமே தொடர்ந்து பயணிப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் இறுதி நாளை நமக்கு நினைவுபடுத்தினாலும் அந்த இறுதி நாளில் நடக்கின்ற ஒவ்வொன்றுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கை, அதாவது இன்றைய நாளில் நாம் வாழ்வதை மையமாக அடித்தளமாக கொண்டுதான் அமையும் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே நாம் அர்த்தமுள்ள வகையிலே வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.